வணக்கம் பிரவீன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. மேலும் தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி ஜனவரி 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த நிலையில் 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டு நிதி ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் பட்ஜெட் அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்படுவதோடு தமிழக அரசின் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யும் தேதி, அதே போல பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் சில முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதே போல புதியதாக தொடங்கப்பட இருக்கக்கூடிய தொழில்கள், அதே போல தொழில் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கக்கூடியவற்றிற்கு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வருவதற்கு இன்னும் இடைப்பட்ட ஒரு ஆண்டு காலமே இருக்கக்கூடிய நிலையில் இந்த 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 அமைச்சரவை கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்திருந்த தேர்தல் வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என இன்றளவும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் தேர்தலுக்கு இன்னும் சில ஆண்டு காலம், தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஓராண்டு காலத்தில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற முடியும், சில புதிய அறிவிப்புகள் குறித்தும் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்தான ஆலோசனையும் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நீண்ட நாள் கோரிக்கையாக அரசு ஊழியர்களின் கோரிக்கை, அதே போல பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை, விவசாயிகளின் நீண்ட நாட்கள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்றப்படலாம் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய அமைச்சரவை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரவீன்.